ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏ டு தமிழ் குரல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் முடிச்சாச்சு. நான் சொன்னபடியே டெக்னிக்கல் அனாலிசிஸும் உங்களுக்கு இப்போ நம்ம ஃப்ரீ கிளாஸில் பார்ப்போம். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஒரு ஸ்டாக்கை கொடுத்து இந்த ஸ்டாக்கை நல்ல ஸ்டாக்கு, இதை வாங்குங்க அப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு ஸ்டாக்கை கொடுத்தா அது யார் நல்ல ஸ்டாக்கு கெட்ட ஸ்டாக்குன்னு சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த ஸ்டாக்கை நல்ல ஸ்டாக்கா கெட்ட ஸ்டாக்கான்னு கண்டுபிடிக்க தெரியணும். அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் நம்ம இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஒரு 30% இருந்தாலும் மீதி இருக்கிற ஒரு 60% பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஸ்டாக் செலெக்ஷனில். ஸோ என்ன தான் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை ஓகே இது கரெக்டான ரேட்டில் இருக்குது வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாலும் அதை இப்போ வாங்கிறதுக்கான சூழ்நிலை கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்குறதும் அண்டு இங்கேருந்து அது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்ற கணிக்கிறதுக்கும் உங்களுக்கு இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முக்கியம். அது தவிர்த்து நீங்கள் என்னோடய ஸ்ட்ராட்டஜி நான் அடிக்கடி சொல்லுவோம் குரூப்பில், நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் நம்ம ஒரு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபாவில் ஒரு 10,000 ரூபாவாச்சும் நம்ம அட்லீஸ்ட் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், எதுவுமே தப்பு கிடையாது, நல்ல விஷயம். நான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிற நபர்கள் கூட டெக்னிக்கல் அனாலிசிஸை கற்றுக்கிட்டால் டெஃபினட்டாக உங்களால் ஜஸ்ட் ஒரு 10,000 கூட டெய்லி ஒரு 300 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி கற்றுக்கிறது, யார்கிட்ட போய் கற்றுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி, நீங்களே கற்றுக்கலாம். அது எப்படி நீங்களே கற்றுக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? எந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு வரும்போது உங்களுக்கு சார்ட் பேட்டர்னா இல்லை ஒரு இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி எப்படி நீங்களே உங்களுக்கான இண்டிகேட்டரை செலக்ட் பண்ணி உங்களுக்கான டெக்னிக்கல் அனாலிசிஸை எப்படி நீங்களே க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப 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 பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த மொத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிகேட்டரை நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அந்த இண்டிகேட்டரை எப்படி பேக் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது, எப்படி ப்ராப்பராக பேக் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்ல போகிறோம். அடுத்தது அதை நீங்கள் சார்ட்டில் எப்படி, அதாவது நீங்கள் நினைக்கிற சார்ட்டில் எப்படி பொருத்தி பார்க்கணும் அப்படின்ற விஷயத்த பார்க்க போகிறோம். அடுத்தது டைம் ஃப்ரேம்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத சொல்ல போகிறோம். அடுத்தது ட்ரையல் ட்ரேட் எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்ல போகிறோம். அடுத்தது ஃபெயிலியர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த இண்டிகேட்டர்ஸில் ஃபெயிலியர்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்புறம் அகெயின் டைமிங். ஸோ நீங்கள் ஒரு இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் ஒன்ஸ் ஒரு என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ டைம் அதை வச்சுருக்கணுன்ற அந்த டைமிங்கை சொல்ல போகிறோம். ஸோ இது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான டீட்டெயில் தான் நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். அடுத்தது ஸ்விங் ட்ரேடிங் வரும்போது அகெயின் அதில் டெக்னிக்கல் அனாலிசிஸில் இதையே பற்றி சொன்னால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸை எப்படி லாங் டேர்ம், ஸ்விங் ட்ரேடிங், இன்ட்ராடே, ஸோ இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இது உங்களுக்கு ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸான ட்ரீட்டாக தான் இருக்கும் இந்த வீடியோ. டெஃபினட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இது எல்லாத்தையும் நான் இன்னைய தேதிக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் வச்சு தான் நான் இன்னைய தேதிக்கு என்னுடைய இன்ட்ராடேயில் பண்ணிகிட்ருக்கேன், என்னுடைய லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்ளிகபிள் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ அகெயின் எல்லோரும் ஐயோ இன்ட்ராடேவா அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க. நான் உங்களை இன்ட்ராடே பண்ணவே சொல்லலை, என்னோடய சஜஷன் தான் நான் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ அது பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ன்றதையும் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு 300 ரூபா வருதுன்னா அந்த 300 ரூபா நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, அது லாங் டேர்மில் போடுங்க. ஸோ அந்த ஸ்டாக் எப்படி லாங் டேர்மில் வாங்கணுன்றது ஒன்று இருக்குல்ல. ஸோ இப்போது நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேனே, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்கை ஒரு வருஷத்துக்கு ஹோல்டு பண்ண போகிறீங்க, அது எப்படி பர்ஃபார்ம் பார்க்க போகிறீங்கன்னா அந்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அது ஃபெயிலியராக பாஸான்னு தெரியும். அதை எப்படி ஒரே நாளில் நீங்கள் எடுத்துக்கிட்ட அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் உங்களோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு வருஷம் வரைக்கும் உங்கள் காசை அதில் லாக் பண்ணி கண்டுபிடிக்கிறத விட ஒரே நாளில் 10 நிமிஷத்தில் 2 நிமிஷத்தில் நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாம்.
அவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷயங்கள்லாம் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றத நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. இது எனக்கு தெரியும் போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த வீடியோவில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ. சார் நான் உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறது ஒரே ஒரு லைக் தான். எப்பயும் போல் நான் லைக்குன்னு கேட்டு தான் இருக்கேன். யாரும் லைக் போட மாட்டீங்க. மேபி என் கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கலையோ என்னமோ தெரியல. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது இந்த ஃப்ரீ கண்டென்ட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி அகைன் நான் உங்களுக்கு மீன் தரல, மீன் பிடிக்க தான் கற்றுத்தரேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு சில விஷயங்களை உங்களாலையும் தனியாக மீன் பிடிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டெக்னிக்கல் அனாலிசிஸை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்றது ஒரு கோர்ட்லேருந்து இன்னொரு கோர்ட்டுக்கு ஒரு ரன்னிங் ரேஸ் நடக்குதுன்னா இந்த கோர்ட்லேருந்து அந்த கோர்ட்டுக்கு போய் ரீச் ஆகணும். ஸோ இதுதான் அந்த ரன்னிங் ரேஸுடைய ஒரு பாயிண்ட். ஏன்ற பாயிண்ட்லேருந்து பின்ற பாயிண்ட்டுக்கு போய் ரீச் ஆகணும். ஸோ அங்கே போகிறவங்க வின்னர். ஓகேங்களா? இன் பிட்வீன் இந்த பாயிண்ட்டுக்கு கிராஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலை கரெக்டாக இருந்ததுன்னா இங்கேருந்து ஓடுறவங்க அந்த பாயிண்ட்டை போய் ரீச் பண்ணிவிடுவாங்க ஈஸியாக. இல்லைனா ஒரு சில சப்போஸ் நடுவில் ஒரு பள்ளம் வெட்டி வச்சுருக்காங்க, இல்லை வந்து ஒரு முள் பாதை இருக்குது அப்படின்னா அந்த பாதையை தாண்டி போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏன்ற பாயிண்டில் நீங்கள் மார்க் பண்ணுறீங்க, பின்ற பாயிண்ட்டுக்கு போகணுன்னா அன்றைக்கி ஒரு நியூஸாலேயோ இல்லை ஒரு சில வேர்ல்டு வைடில் இருக்கிற பிரச்சனைகளாலேயோ உங்களுக்கு அந்த ஸ்டாக்குடைய பொட்டென்ஷியல் வந்து அன்றைக்கி கொஞ்சம் டல்லாகி அதுக்கப்புறம் ரீகலைம் ஆகி போக வாய்ப்பு இருக்குது. அதாவது ஏன்ற பாயிண்டில் ஆரம்பித்து பின்ற பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு ஏதாவது ஒரு சில காரணங்களால் லேட் ஆகலாம். அப்படி இல்லைனா வந்து அது ரிவர்ஸ் ஆகலாம். ஆர்எல்ஸ் வந்து அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம். ஆனால் ஏன்ற பாயிண்டில் ஆரம்பித்தது டெஃபினட்டாக பின்ற பாயிண்ட்டுக்கு போகும் அன்டில் அந்த ஸ்டாக்கு நல்ல ஸ்டாக்காக இருக்கும். ஸோ நம்ம நல்ல ஸ்டாக்காக கெட்ட ஸ்டாக்கான்றதை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லேயே பண்ணிட்டோம். ஓகேங்களா? அப்போது ஒரு நியூஸ் பேஸால் ஒரு ஸ்டாக்கு வந்து நீங்கள் வந்து டவுன் ஆகுதுன்னா ஏன்ற பாயிண்ட்லேருந்து மறுபடியும் ஏஐ நோக்கியே வருதுன்னா ரிட்டர்ன் ஆகி கண்டிப்பாக அது பிஐ நோக்கி நகரும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேங்களா? அந்த நியூஸோடைய வீரியமோ அந்த நியூஸோடைய பொய்யின் தன்மையோ குறைஞ்சும் போது ஆர்எல்ஸ் அந்த நியூஸோடைய தாக்கம் குறையும் போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்டாக் மறுபடியும் மேல் நோக்கி நகர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நினச்ச டார்கெட்டை நோக்கி நகரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு வருஷத்தில் பல வாட்டி நடக்கலாம். ஒரு நிமிஷத்தில் ஒரு சில நொடிகள் நடக்கலாம். 5 நிமிஷத்தில் ஒரு நிமிஷம் நடக்கலாம். ஒரு நாளில் ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ நடக்கலாம். ஆனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றது அப்படின்றது மட்டும் நிற்காமல் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது, அந்த பொசிஷன் மாறுறது வந்து நிற்காமல் நடக்கும். ஸோ இது நம்ம கையில் கிடையாது. ஆனால் நம்மளால் இந்த ஏன்ற பாயிண்ட்லேருந்து பின்ற பாயிண்ட்டுக்கு போகும் அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ நான் சொல்கிற இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட்டும் வரும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, சார்ட் பேட்டர்ன் இருக்குது. இந்த 2 விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சார்ட் பேட்டர்ன்ஸில் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் இருக்குது, ஹாலோ கேண்டில்ஸ் இருக்குது, காலம், அப்புறம் பாரு, அப்புறம் வந்து ஹக்கினாஷி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைலோ, பேஸ் லைனு, ஏகப்பட்டது இருக்குது. இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒர்க் ஆகும். பிரச்சனை என்னென்னா அதை நாம் எப்படி கையாளுறோன்றது தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் சொல்லுவாங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. டோஜி கேண்டில், அப்புறம் ஹேமர் கேண்டில், ரீபவுண்ட் இன்வர்ஸ் ஹேமர் அப்படின்லாம் சொல்லுவாங்க நிறையா. ஸோ டோஜி கேண்டில் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ இதை பற்றி தெரிஞ்சவங்க இதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஹக்கினாஷியை பற்றி தெரிஞ்சவங்க அதை ஃபாலோ பண்ணலாம். பார் கேண்டில் பற்றி தெரிஞ்சவங்க அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஆனால் பிரச்சனை என்னென்னா இதெல்லாம் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறதுன்றதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொன்று இருக்கும், இண்டிகேட்டர்ஸ். ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் என்னென்னா எல்லா இண்டிகேட்டர்ஸும் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் ஒர்க் ஆகும், ஒரு சிலது வந்து ப்ரைஸை பேஸ் பண்ணி, ஒரு சிலது வந்து அந்த வால்யூமை பேஸ் பண்ணி பல விதங்கள் இருக்குது. ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸில் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்லேட்டர்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது ரொம்ப ஃபேமஸானது பார்த்தீங்கன்னா
பொலிங்கர் பேண்ட் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது ரொம்ப ஃபேமஸாக வந்து பார்த்திங்கன்னா சாப்ஸோன் இருக்குது. சாப்ஸோன்லாம் இப்போ யாருமே யூஸ் பண்ணுறதில்ல பெருசாக. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா எம்ஏசிடி இருக்குது. நிறையா இருக்குது. மூவிங் ஆவரேஜ் டபுள், மூவிங் ஆவரேஜ் சேனல், அடாப்டிவ், மூவிங் ஆவரேஜ் ட்ரிபிள். இது நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, மூவிங் ஆவரேஜ் ட்ரிபிள். அடுத்தது பார்த்திங்கன்னா பிவட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஆர்எஸ்ஐ ரிலேட்டிவ் ஸ்டாண்டர்ட் இண்டெக்ஸ்னு இருக்குது, இது இருக்குது. ஏகப்பட்டது இருக்குங்க. ஓகேங்களா. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒர்க் ஆகும். இது எல்லாமே ஒர்க் ஆகுமா சார்னா எல்லாமே 100% ஒர்க் ஆகும். ஓகேங்களா. அதை நம்ம ஒரு சிலவங்க இதில் வந்து அக்யூரசி 80% தான் இருக்குது, அதில் வந்து அக்யூரசி இவ்வளோ பர்சன்டேஜ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பிரச்சனை என்னென்னா அந்த இண்டிகேட்டருடைய தன்மையை புரிஞ்சிக்காதவங்க அப்படியே வேணும்னுவாங்க. எப்படின்னா அங்கே ஏறுறது அப்படியே இங்கே காட்டணும், அங்கே இறங்குதா அதை அப்படியே காட்டணும். அந்த ஏறுறது இறங்குறது அதை வந்து எப்படி இது ரிப்ளிகேட் பண்ணுறதுன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, இப்போது நான் வந்து ஸ்டார்டிங்கில் பண்ண மிஸ்டேக் ஆர்எஸ்ஐ எங்கே இருக்குது, ஆர்எஸ்ஐ. ஓகேங்களா. இது வந்து ஆர்எஸ்ஐயுடைய ஒரு இண்டிகேட்டர். ஓகே, ஆர்எஸ்ஐன்றது ஒரு இண்டிகேட்டர். இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். எந்த இடத்துல காட்டலாம்? ஓகே, இந்த இடம் வச்சுப்போம். இது வேண்டாம். இந்த இடம் கரெக்டான இடம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இண்டிகேட்டருக்கும் இந்த சூழ்நிலை அமையும். ஓகேங்களா. ஸோ அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. எல்லாருக்கும் அந்த சூழ்நிலை இது இந்த இண்டிகேட்டரில் இருக்கிற பிரச்சனை இருக்கும். அதை கரெக்டாக நம்ம தான் உள்வாங்கிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த இண்டிகேட்டரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு ஸ்டாக் வந்து கீழே இருக்கும்போது வாங்கி வச்சுக்கணும். ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து கீழே இருக்கும்போது இதை வாங்கிக்கணும், இது மேலே போகும்போது விற்றுறணும். ஸோ அதுதான் இதோட கான்செப்ட், கோர் கான்செப்ட். இந்த இண்டிகேட்டரை வச்சு நீங்கள் வாங்கினா இதுதான் இந்த இண்டிகேட்டரோட கோர் கான்செப்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ என்னென்னா, இந்த இண்டிகேட்டர் வந்து இப்போ கீழே விழுந்திருக்கு. எங்கே விழுந்திருக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த இண்டிகேட்டர் ஃபஸ்ட்டு எங்கே விழுந்திருக்கு, இங்கே விழுந்திருக்கு. அப்போ கீழே வந்துச்சு. அப்போ நீங்கள் இங்கே வாங்கணும் இல்லையா. நீங்கள் போய்ட்டு இந்த இடத்துல வாங்கிடுங்க. வாங்கும்போது என்ன ப்ரைஸ் இருக்குன்றதை நான் இப்போ மார்க் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், அங்கே ஒரு லைன் போடுறேன். இங்கே போய்ட்டு ஒரு லைனை போட்டுறேன். ஓகேங்களா. ஸோ அப்போ வாங்கினீங்கன்னா இந்த ஸ்டாக்கு மேலே கீழே இருக்கிறது மேலே போகும் இல்லையா, மேலே போகிறதுக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டாக்கு எப்பயும் போல் கீழே வந்தது, மேலே போயிடுச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த இடத்துல செல் பண்ணியிருக்கணும் ஆக்சுவலாக. இப்போ லாங் டேர்ம் பொசிஷன் எடுக்கிறவங்களாம் இருந்திருந்தாங்கன்னா, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இப்போ லாங் டேர்ம் நான் 1 வருஷம் 2 வருஷம் வச்சுருக்கேன் அப்படின்னும்போது நான் லாங் டேர்முக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த இடத்துல வாங்கிட்டாங்க, கீழே வாங்கிட்டாங்க, மேலே போயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் இது ரிட்டர்ன் ஆகுது இல்லையா. ஸோ இது கீழே இறங்கி வந்துகிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வரும்போது நம்ம வாங்கின லெவலோட கீழே போயிடுச்சு. பாருங்கள், இந்த இடத்துக்கு கீழே வரும்போது ஸ்டாக் வந்து இந்த இடத்துல வரும்போது நம்ம வாங்கின லெவலோட கீழே போயிடுச்சு. இப்போ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பார்த்தீங்களா இந்த இண்டிகேட்டர் ஒழுங்காக வேலை செய்யலை, நம்ம ஆல்ரெடி கீழே வாங்கியிருக்கோம், இந்த இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு தப்பாக காட்டுது, இப்போ என்ன இருக்கும், இவங்களுக்கு இது லாஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அடுத்தது என்ன பண்ணோம், இந்த இண்டிகேட்டர் மறுபடியும் மேலே ஏறுது, ஆனாலும் நம்ம ஏற்கனவே வச்ச ஹையை விட மேலே அதிகமாக ஏறலை. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு இடத்த காட்டி இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது, அதனால் நீங்கள் என்கிட்ட கிளாஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தமிழ்லேயே நிறைய பேர் யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு 90% அக்யூரசி தான், 70% தான் அக்யூரசி. இனிமேல் இவங்ககிட்ட போனால் 100% அக்யூரசி வர மாதிரி. ஓகேங்களா. ஸோ இப்படி சொல்லிவிட்டு முடிச்சிடுவாங்க. ஸோ இதே மாதிரி பிரச்சனை எல்லா இண்டிகேட்டர்ஸ்லேயும் இருக்கும். ஓகேங்களா. ஆனால் கொஞ்சம் டீப்பாக
இந்த இதே பேட்டர்ன் இது ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இது நடந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு இண்டிகேட்டர்லையும் இது ரிப்பீட்டடாக நடந்துகிட்ருக்கும். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வாங்க தெரியாதவங்கள இந்த மாதிரி மார்க்கெட் என்ன பண்ணுன்னா கேப்சர் பண்ணி, சார் இது இண்டிகேட்டர் ஒர்க் ஆகலை, நீங்கள் இண்டிகேட்டர் நம்பி போகிறது நல்லதில்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, இண்டிகேட்டரே எப்போ பார்த்தாலும் நம்பக்கூடாது, இண்டிகேட்டர் வந்து உங்களை காலை வாரி விட்டுரும் அப்படின்வாங்க. ஆனால் இந்த இண்டிகேட்டரில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, இண்டிகேட்டர் எப்பயுமே 100% கரெக்டாக தான் ஒர்க் ஆகும். அதை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் பிரச்சனை. இப்போ ஒருத்தர் வாய் பேச முடியாத இருக்காருன்னா, அவர் வந்து சொல்ல நினைக்கிறத அவர் கரெக்டாக தான் சொல்லிகிட்டு இருப்பார். அவர் மனசு பிரகாரம் அவர் சொல்ல நினைக்கிறத அவரோட ஆக்ஷனில் கரெக்டாக தான் சொல்லிட்டு இருப்பார். நம்மளால் அவரை புரிஞ்சிக்க முடியலன்றதுனால அவர் தப்பாக சொல்கிறாருன்னு அர்த்தம் கிடையாதுல்ல. அப்போ அவர் சொல்கிறத புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும்ல. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோடைய பர்ஃபார்மன்ஸை நீங்களே பாருங்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த ஹையை விட இங்கே ஹை போயிருக்கு. எங்கே போயிருக்கு இதை பாருங்கள். இப்போ இங்கே ஹைலேயும் ஒரு லைன் போடுறேன் நான். ஃபஸ்ட்டு ஹையை விட ஒரு லைன் போடுறேன். ஓகேங்களா? தெரியுதுங்களா? இந்த ஆரஞ்சு லைன். ஸோ அதை விடமும் ஹை போயிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த இண்டிகேட்டர் நம்ம சொன்ன மாதிரி கீழே வாங்கினது. நீங்கள் எங்கே வாங்கினீங்க? கீழே இந்த லெவலில் வாங்கியிருக்கீங்க, இங்கே வாங்கியிருக்கீங்க. உங்களுடைய ஃபஸ்ட்டு ஹை வந்து இது தான். ஓகேங்களா? ஆனால் அதை விடவும் ஹை போயிருக்கு. எங்கே இதை பாருங்கள், அதை விட ஹை போயிருக்கு. அப்போது இப்போ சொல்லுங்கள், ஒரு ஸ்டாக் வந்து ஒரு சைடு வேவ்ஸ்லேயோ இல்லை வந்து ஒரு அக்குமுலேஷன் ஸ்டேஜில் இருக்கும்போதோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பிஹேவ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அந்த பிஹேவியர் எப்படி அது பண்ணுன்றதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் லாஸ்ட்டு ஃப்ரைடே நான் இந்த இண்டிகேட்டரில் வேறு ஒரு இண்டிகேட்டர் இதே மாதிரி ஒரு ஃபேக்டரை கன்சிடர் பண்ணி தான் நான் வந்து என்ட்ரி எடுத்தேன். எனக்கு அந்த ஒரு 10,000 ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணதில் மட்டுமே எனக்கு வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு 500 கிடச்சிது. அன்றைக்கி வந்து நான் ரியலாக அந்த மேஜிக்கை ஃபீல் பண்ணேன். ஓகே, இண்டிகேட்டர்ஸோடைய பவர் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்க, அதே இண்டிகேட்டர் வச்சு வாங்கினவங்க டெஃபினட்டாக அவங்க வாங்கின பொசிஷனில் இருந்து கீழே வந்த உடனே இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா? அந்த ஸ்டாப் லாஸில் மாட்டிட்டு இதை பாருங்கள், இதுதான் வந்து அந்த ஸ்டாப் லாஸ். இந்த இடத்துல கண்டிப்பாக இங்கேருந்து கீழே வச்சுருப்பாங்க, அந்த ஸ்டாப் லாஸில் அடிச்சிருக்கோம், அடிச்சுட்டு அது மேலே போயிருக்கும். ஓகேங்களா? சப்போஸ் ஸ்டாப் லாஸே போடாமல் இருந்தவங்களுக்கு என்ன இருக்கும், இந்த இடத்துல கீழே வந்துட்டு இந்த இடத்துல கீழே வந்திருக்கோம். மேலே ஏறும்போது ஐயோ போன வாட்டி வந்ததோட ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக வந்திருக்கே அப்படின்னு நினச்சிருந்துருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் டைம் ஆக 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 அது அக்குமுலேஷன் அந்த ஏரியாவில் இருக்கிறது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டான் பாருங்க. மேலே வந்துட்டாரா? ஸோ இப்போ இங்கேருந்து எங்கே வந்திருக்காரு? இந்த இடத்துல இருந்து மேலே வந்துட்டார். ஸோ ஆர்எஸ்ஐ கரெக்டாக தானே ஒர்க் ஆகுது? ஆர்எஸ்ஐ கரெக்டாக தானே ஒர்க் ஆகுது? பிரச்சனை என்னென்னா, நீங்கள் லாங் டேர்முக்கு ஆர்எஸ்ஐ இப்போ நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் லாங் டேர்மில் வச்சுருந்துருப்பீங்க, பல்ல கடிச்சிட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இதே ஒரு நாள் ஹிட் ஆகிருக்கும், உங்களுடைய ஆல் டைம் ஹையும் அடித்து மேலே போயிருக்கும். ஓகேங்களா? இதே வந்து இன்ட்ராடேலையோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு டைம் டியூரேஷன் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்லேயே நீங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்விங் ட்ரேடிங்கில் என்ன பண்ணுற ஸ்விங் ட்ரேடிங்கே எடுத்திருந்தா என்ன நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, என்னப்பா நம்ம வாங்கின இடம் இங்கே. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஆர்எஸ்ஐ அதுக்கப்புறம் வந்து ஸோ நம்ம வந்து அந்த இண்டிகேட்டரை நம்பாததும் அந்த இண்டிகேட்டர் இந்த மாதிரி ஒரு இடங்களில் எப்படி அதை ரியாக்ட் பண்ணுன்றத சரி வர நம்ம புரிஞ்சிக்காதது மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னொரு இடத்துலையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் இன்னொரு சார்ட்லேயும் காட்டுறேன், குயிக்காக காட்டிடுறேன், கொஞ்சம் போர் அடிக்காமல். ஓகேங்களா? ஸோ இதை பாருங்கள், இந்த இண்டிகேட்டரில் ஃபஸ்ட்டு டவுன் கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்குது. ஸோ அடுத்த டவுன் இங்கே தான் இருக்குது. ஸோ பேசிக்காகவே எந்த சார்ட்டில் எடுத்தாலும் ஆர்எஸ்ஐ வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கீழே விழுது, அதுக்கப்புறம் ஒரு வாட்டி விழுறது வந்து அந்த லெவலை விட கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரில் ஃபஸ்ட்டு லெவலில் என்ட்ரி எடுக்காமல் அடுத்த லெவலுக்கு வெயிட் பண்ணி அங்கே என்ட்ரி எடுக்கணும். இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. ஓகேங்களா? அப்படி இல்லையா,
இதுதான் வந்து நம்ம அந்த லோ பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு லெவலுடைய லோ பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணுறோம். இங்கே நம்ம மார்க் பண்ணுறோம். RSI ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்திருக்கு அப்படின்னு மார்க் பண்ணோம். அடுத்தது 2வது லெவல் எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணோம், இப்போ இந்த 2 லெவலுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் நம்மளால் மேக்ஸிமம் என்ட்ரி எடுக்க முடியுதோ, எப்பப்போலாம் கீழே வருதோ அப்போ என்ட்ரி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் வச்சுக்கணும். இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். நான் இந்த ஒரு இண்டிகேட்டர் மட்டும் அது வந்து நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயும் இது மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? நான் இதை விட ஹை ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஹை ப்ராபபிலிட்டி வின்னிங் ரேஷியோஸ் இருக்கிறது கூட நீங்கள் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இதில் ஒரு சின்ன இந்த ஒரு RSI மட்டும் நான் பண்ண ஸ்டார்டிங்கில் நான் பண்ண தப்பு சொல்லிகிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல என்ட்ரி எடுப்பேன். கீழே போயிடுச்சா, இது மேலே வரணும்னு நான் என்ட்ரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நான் இல்லை இங்கே எடுத்தேன். அப்போ என்ன ஆகும், இது மேலே இது வரைக்கும் போகுது, நல்ல ப்ராஃபிட் இது வரைக்கும் வருது. வந்தோடனே மழை படார்னு கீழே விழுந்தது. என்னோட ஸ்டாப் லாஸோ இல்லை நான் நினைப்பேன், இங்கே வந்தோடனே நான் என்ன நினைக்கிறேன், என்னடா அது நம்ம வாங்கினதை விட கம்மியாக போயிடுச்சு, கீழே வாங்கினா மேலே போகும்னாங்களே அப்படின்னு நினச்சிட்டு நான் இருந்தேன். உடனே கீழே வந்ததுங்களா, கீழே வந்து மறுபடியும் மேலே போகும்போது மறுபடியும் அதே லெவலில் போய் மறுபடியும் அங்கேருந்தே கீழே மறுபடியும் விழுது. மறுபடியும் எனக்கு பயம் வந்துச்சு, என்னடா அது மறுபடியும் அதே இடத்துக்கே வருது பாருங்கள். வாட்டி இங்கே தான் லோன் நினச்சி வாங்குகிறேன், அப்புறம் 2வது வாட்டி லோ இங்கே வருது, மறுபடியும் 3வது வாட்டியும் லோன் வருது. அப்புறம் சரி இங்கேருந்து மறுபடியும் மேலே போகுது, வெயிட் பண்ணி பார்ப்போன்னு பார்த்தா மறுபடியும் இதே இடத்துலேயே வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வருது. கீழே வரும்போது நான் நினச்சிடுவேன், ஐயோ கீழே வருது, ஏதாவது ஒரு நல்ல ப்ராஃபிட்டுக்கு விற்றுட்டு வந்துடும்ன்ட்டு ஒரு குறைஞ்ச ப்ராஃபிட்டுக்கு விற்றுட்டு நான் வெளியே வந்துடும். ஸோ நான் இந்த இடத்துல விற்றுட்டு வரும்போதே என்னோடய RSI கிட்டத்தட்ட எங்கே வந்துருச்சு, இதுக்கு நேராக எங்கே பாருங்கள், இதுக்கு நேராக பாருங்கள் இங்கே வரைக்கும் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ தூரம் போகணும், இந்த ஏரியா மட்டும் தான் போகணும். எனக்கு பயம் வந்துடுச்சு, இதுக்கு மேலே மறுபடியும் கீழே போச்சுன்னா மறுபடியும் நமக்கு லாஸை விட கீழே போயிடுமோன்னு பயம் வந்து நான் விற்றுட்டு வந்துடுவேன். இதுதான் நான் பிகினராக பண்ண தப்பு. அப்போ எனக்கு இந்த இடத்துல இது நடக்கும், எல்லா வாட்டியும் நடக்கும்னு தெரியாது, பயந்துட்டு நான் விற்றுட்டு வந்துடுவேன். அப்போ என்னோடய ப்ராஃபிட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் ஒன்ஸ் இந்த இண்டிகேட்டரை நான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிற ஸ்ட்ராட்டஜியெல்லாம் ஃபார்ம் பண்ணி நீங்கள் கற்றுக்க எனக்கு என்ன புரிய வந்ததுன்னா, இந்த இண்டிகேட்டருடைய வேலையை இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. இங்கே பாருங்களேன், தலைவர் அந்த இடத்துல அக்குமுலேட் பண்ணுறாரு. அந்த பாட்டத்தில் வந்து நிறைய பேர் வாங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வாங்குறாங்க. ஆனால் இதை தான் காரணம் காட்டி எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நம்மளுக்கு கிளாஸ் சொல்லித்தரன்ற பேரில் உங்களால் ஜெயிக்க முடியாது, உங்களால் இந்த இண்டிகேட்டர்ஸ் வச்சு ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் இதை வச்சு தான் ஜெயிச்சிட்ருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அழகாக இந்த இடத்துல வாங்கிடுறாங்க. அவங்க எல்லாம் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே பறந்துடும், சிட்டாக பறந்துடும். எப்படி பறந்துருக்கு பாருங்கள். ஓகே, ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஓகே, இந்த மாதிரி இடம் வந்து இந்த RSI இண்டிகேட்டரில் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இடங்களில் ஹிடன் இடம் நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதேமாரி மேலேயும் எப்போ செல் பண்ணணும் அப்படின்றதும் இருக்குது. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு இது தேவையில்லை. ஸோ அப்போ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரோ இல்லை ஒரு ஸ்விங் ட்ரேடரோ இந்த இடத்துல இந்த RSI வச்சுட்டு என்ட்ரி எடுத்துனாங்கன்னா பாதிக்கு பாதி வந்துருச்சு, ஆனாலும் நமக்கு ப்ராஃபிட் பெருசாக இல்லைன்னு வெளியே வருவாங்க. பட் அதுக்கப்புறம் தான் அந்த மேஜிக்கே நடக்கும். ஸோ இதனால தான் பாதி பேர் இண்டிகேட்டர் வச்சு வாங்கிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம், என்னடா நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் நிறையா வந்து மேலே போயிட்டே இருக்கே அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த அனுபவம் நடந்திருக்கும். இதெல்லாம் தான் வந்து நம்ம பண்ண தவறுகள். அப்போ இதெல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ வந்து எப்படி வந்து இந்த ஸ்டாக்கில் எந்த ஸ்டாக்கை நீங்கள் இந்த இத்தனை இண்டிகேட்டர்ஸ்லேயும் இத்தனை சார்ட்லேயும் நீங்கள் எதை வந்து எடுக்கணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு முடிவு பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. எதை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், உங்களுக்கான ஆன்சர் அதுதான். உங்களோட சார்ட் பாட்டை நீங்கள் கேண்டில் ஸ்டிக் வச்சு எடுக்கலாம், பார்ஸ் வச்சு எடுக்கலாம், இல்லை இண்டிகேட்டர்ஸாக நீங்கள் வந்து மூவிங் ஆவரேஜ் வச்சு எடுக்கலாம், இல்லை EMA வச்சு எடுக்கலாம். இதுதான் 100% கொடுக்கும், அதுதான் 100% கொடுக்கும்னா கிடையாது. அந்த யூடியூபருக்கு அதை வச்சு பண்ண தெரியும், அதனால் அதை உங்களுக்கு சொல்லித்தர பார்க்குறாரு. இல்லை அந்த யூடியூபருக்கு அந்த இண்டிகேட்டரை வச்சு எதாவது சொல்ல தெரியும், அதனால் அது சொல்கிறாரு. இப்போ எனக்கு கேட்டிங்கன்னா நான் RSI வச்சு சொல்லுவேன், மூவிங் ஆவரேஜ் வச்சு சொல்லுவேன், பிவட் லெவல் வச்சு சொல்லுவேன், எனக்கு தெரியும். நான் அதை பற்றி சொல்லி என்ன ஆக போகுது?
ஒரு பிரயோஜனமும் உங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்களே புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். அது எப்படி ரொம்ப ஈஸியாக கேட்டால் செம ஈஸி. ஸோ அப்போ இதில் எது வேணால் எடுக்கலான்றது கிளியர் ஆகிட்டிங்களா? ஓகே. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேக் டெஸ்ட். இப்போ இந்த RSI இண்டிகேட்டர் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இதிலே வந்து ஒரு மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், எந்த சார்ட் வேணால் எடுத்துக்கலாம். டெய்லியும் நம்ம வந்து இப்போ இப்போ வந்து மூவிங் ஆவரேஜ்னு ஒன்று இருக்குது. மூவிங் ஆவரேஜ் டபுள்னு ஒரு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை தான் நான் வந்து இப்போ பேக் டெஸ்ட் பண்ண போகிறேன். நான் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், கேண்டில்லே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் தெரியாது, எனக்கு தெரியாது. எனக்கு டோஜி கேண்டில்னால் என்ன தெரியாது, ஹேமர் கேண்டில் மட்டும் தெரியும். மேலே வந்து குட்டியாக ஒன்று இருக்கும், அது கீழே ஆளுமே இருக்கும், சுற்றி மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் எனக்கு தெரியுங்க. மற்றபடி கேண்டிலை பற்றி எதுவுமே தெரியாது. பட் நான் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை, நான் கேண்டிலை பார்க்கவே இல்லைங்க. நான் வெறும் இண்டிகேட்டர் மட்டும் தான் பார்க்க போகிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இண்டிகேட்டர் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். என்ன இண்டிகேட்டரு, மூவிங் ஆவரேஜ் டபுள் அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர் நான் பார்க்க போகிறேன். ஓகே. ஸோ எவ்ரி இண்டிகேட்டர்லேருந்து நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு விஷயம், நாம் எப்படி வந்து எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே எக்ஸிட் ஆகணும் அப்படின்ற விஷயம் தெரியணும். இது அப் ட்ரெண்டு மேலே நோக்கி போதா கீழே நோக்கி வருதா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இது 2 தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸு எங்கே செல் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நீங்களே முடிவு பண்ணிடலாம். ஸோ அப்போ எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே எக்ஸிட் எடுக்கணும்னு தெரிஞ்சால் போதும். அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாக பார்க்கணும். இவ்வளோ தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ஒரு மந்த்லி ஃப்ரேமில் வைப்போம். ஓகேங்களா? ஸோ வைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா ஒரு வாட்டி ஜூம் அவுட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ஸோ இது நிஃப்டி ஆக்சுவலாக ஏற்றுப்பாதையிலே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அப் ட்ரெண்ட்லேயே தான் இருக்குது. இன்றைய தேதி வரைக்கும் அப் ட்ரெண்ட்லேயே தான் நிஃப்டி போயிட்டே இருக்குது. ஓகே. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இன்னொரு ஸ்டாக் ஒன்று எடுப்போம். சிப்லாவோட சார்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? நம்ம என்ன இண்டிகேட்டர் இங்கே இருக்குது, வால்யூம் இருக்குது, இது நமக்கு வேண்டாம். நம்ம என்ன சொன்னோம், மூவிங் ஆவரேஜ் டபுள் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஸோ இதை வந்து நான் மந்த்லி ஃப்ரேமில் வச்சு நான் பார்க்குறேன். ஸோ இப்போ என்னன்னா இதை பாருங்கள். ஸோ இப்போ இந்த இண்டிகேட்டரு மேல் நோக்கி போகுது, அப்புறம் கொஞ்சம் சைடில் போகுது. இண்டிகேட்டர் நமக்கு பாருங்கள் சைடில், இப்போ கொஞ்சம் சைடில் போகுது, அப்புறம் மறுபடியும் மேல் நோக்கி போகுது. ஸோ இதே வந்து நான் வந்து இப்போ 5 மினிட்ஸ் கேண்டில் வைக்கிறேன். பாருங்கள், இப்போ இது கீழ் நோக்கி வருது, மறுபடியும் இது மேல் நோக்கி போகுது. இதை பார்த்து அவங்களால சொல்ல முடியும்ல, கீழே போதா மேலே போதான்னு கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? பார்த்தாலே தெரியுது இல்லையா? ஓகே. இப்போ என்னென்னா, இது எப்போ மேலே நோக்கி போகுது, எப்போ கீழ் நோக்கி போகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ நல்லா பாருங்கள், இந்த இண்டிகேட்டர் நல்லா பாருங்கள். இங்கேருந்து ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு இப்போ வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து மேல் நோக்கி இருக்குது. மேல் நோக்கி இருக்கும்போது இந்த ரெட் கலர் லைன் வந்து மேலே இருக்குது, இந்த ப்ளூ கலர் லைன் வந்து கீழே இருக்குது. ஓகே, சரி, இது எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். எங்கே அடுத்தது மேல் நோக்கி போகுது, இதோ பாருங்கள், இங்கே இருக்குது மேல் நோக்கி. அப்போ வந்து இந்த ரெட் கலர் மேலே இருக்குது, ப்ளூ கலர் கீழே இருக்குது. சரி, இந்த இடமும் கரெக்டாக இருக்குது. சரி, மறுபடியும் வருவோம். வேறு எங்கேயா மேல் நோக்கி வந்திருக்கா? பின்னாடியே அப்படியே வரோம். இதோ பாருங்கள், ரெட் கலர் மேலே இருக்குது, ப்ளூ கலர் கீழே இருக்குது. ஓகே, இங்கேயும் கரெக்டாக இருக்குது. சரி, மறுபடியும் கொஞ்சம் தள்ளி பார்ப்போம். இங்கேயும் அப்படி தான் இருக்குது, ரெட் கலர் மேலே, ப்ளூ கலர் கீழே. மறுபடியும் கொஞ்சம் தள்ளி வருவோம். இதோ பாருங்கள், ரெட் கலர் மேலே, ப்ளூ கலர் கீழே, ரெட் கலர் மேலே, ப்ளூ கலர் கீழே. சரி, ஓகே, இது முடிஞ்சுது. இப்போ கீழ் நோக்கி வரும்போது பாருங்கள், ப்ளூ கலர் மேலே, ரெட் கலர் கீழே வந்துருச்சு. இது எல்லா இடத்துலையும் அப்ளிகபிள் ஆகுதான்னு பார்ப்போம். ப்ளூ கலர் மேலே இருக்குது, ரெட் கலர் கீழே இருக்குது. இதை பாருங்கள், ப்ளூ கலர் மேலே இருக்குது, ரெட் கலர் கீழே இருக்குது. ஸோ இந்த இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் எப்பப்பெல்லாம் ப்ளூ கலர் லைன் மேலே வருதோ அப்போல்லாம் வந்து நமக்கு கீழ் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்பப்பெல்லாம் இங்கே ரெட் கலர் லைன் வந்து கீழே வருதோ அப்போல்லாம் கீழ் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அது அப்படியே உல்ட்டாகும் போது மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
இது வந்து நீங்கள் இந்த ஸ்டாக்லன்னு மட்டும் கிடையாது, எந்த ஸ்டாக் எடுத்துக்கிட்டாலும் இந்த இண்டிகேட்டர் இப்படி தாங்க ஒர்க் ஆகும். அதில் மாற்றமே கிடையாது. இந்த இண்டிகேட்டர் இப்படி தான் ஒர்க் ஆகும். இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ண போகிறீங்க, நீங்கள் எப்படி மாற்றாமல் அதை யூஸ் பண்ண போகிறீங்க, எப்படி புரிஞ்சுக்க போகிறீங்க, சில நேரங்களில் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், கொஞ்சம் கிளம்ஸியாக டவுட்டாக இருக்குது. மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் நம்ம எப்படி இதில் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். இதுதான் அந்த RSIயில் நம்ம பார்த்தோம்ல, அந்த மாதிரி இடம். இந்த இண்டிகேட்டரில் இந்த பிரச்சனை இருக்குது. இதுக்கு எப்படி நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம்னு ஒரு பிளான் வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இண்டிகேட்டர் விட்ருங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வேறு இண்டிகேட்டர் பார்ப்போம். ஸோ இது க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து இதே சார்ட்டில், ஓகேங்களா, பிவட் லெவல்னு ஒரு இருக்குது, அதை ட்ரை பண்ணுவோம். பிவட். ஓகே. ஸோ பிவட்டில் நான் டே சார்ட்டில் வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 10 இதுக்கு மட்டும் வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ பிவட் லெவலில் வந்து ஒரு நிமிஷம்ங்க. ஓகே. ஸோ பிவட்டில் பாருங்கள், இந்த இப்போ ஏதோ கோடாக இருக்குது. ஓகேங்களா? P அப்படின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் R1ன்னு இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா R2, R3, அதேமாரி பார்த்தீங்கன்னா S1, S2, S3ன்னு சொல்லி கோடாக இருக்குது. இந்த S1, R2 அதெல்லாம் நமக்கு என்னன்னே தெரியாதுன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இதை நான் என்ன பண்ண போகிறேன், இதேமாரியே வந்து உங்களுக்கு பின்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய லைன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது எல்லாத்தையுமே நான் இப்போ காட்டுறேன். இப்போ இதேமாரி தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். நவுத்த வந்து R1, S1, P1, R1, S1, S1 இப்படி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்படியே நவுத்திட்டே வரேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இங்கே நவுத்திட்டு வரேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள், இந்த இதில் வந்து இது கீழ் நோக்கி வருது, இறங்குது. இந்த கரெக்டாக இந்த கோட்டுக்கிட்ட வந்துட்டு மறுபடியும் மேலே போகுது. இந்த கோட்டுக்கிட்ட எதுவுமே ரைட்டால மறுபடியும் மேலே போகுது. மறுபடியும் போகும்போது இந்த கோட்டுக்கிட்ட மறுபடியும் டச் ஆகி மறுபடியும் கீழ் நோக்கி வருது. மறுபடியும் வந்துட்டு மறுபடியும் இந்த கோட்டை தாண்டி மேலே போகுது, மறுபடியும் இந்த கோட்டில் அடித்து கீழே இறங்குது, மறுபடியும் வந்துட்டு போகுது. சரி, ஓகே, இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகிறேன். பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், இந்த லைன்கிட்ட மறுபடியும் ஏறுது. இதை பாருங்கள், இந்த லைன்கிட்ட இதை தாண்ட மாட்டுது, இந்த லைனை தாண்ட மாட்டுது, ஏன்னு தெரில. இந்த லைனை தாண்ட மாட்டுது, இறங்குது, கீழ் நோக்கி இறங்குது, ஆனால் இந்த லைனை தாண்ட மாட்டுது. அப்போது இதை பாருங்கள், கீழ் நோக்கி இவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்கு, ஆனால் இந்த லைனை தாண்ட மாட்டுது. ஓகேங்களா? அப்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல வந்து அது வந்து நின்று ஏறுது. அப்போ இந்த லைன் எல்லாம் வந்து அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, இந்த லைனில் ஏதோ ஒரு லைனில் இது உட்காந்து ஏந்திருக்க போகுது. அந்த லைன் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து மேலே ஏற போதா கீழே இறங்க போதா அப்படின்னு காட்டுறதுக்கு அந்த லைன் ஏறிச்சு இறங்குச்சு, அது நமக்கு புரிஞ்சுது ஈஸியாகவே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த இண்டிகேட்டரில். ஆனால் இந்த இண்டிகேட்டரில் ஏற போதா இறங்க போதான்னு தெரில, ஆனால் எந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நின்று மறுபடியும் வேறு ஒரு இடத்துக்கு போகுது. அதை மட்டும் இந்த இண்டிகேட்டர் நம்மளால் வாட்ச் பண்ணுது. அப்போ இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு தேவையா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? இல்லை எனக்கு அந்த இண்டிகேட்டர் தான் ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அப்போது ஒரு இண்டிகேட்டரை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இண்டிகேட்டர்லேருந்து என்னென்ன விஷயங்கள் வருது அப்படின்றது பார்க்கணும். என்னென்ன விஷயம் உங்களுக்கு தெரியணும்னு சொன்னேன், ஒரு இண்டிகேட்டரில் எப்படி மேலே போதா கீழே இருக்கான்னு தெரியணும், அது ட்ரெண்டு உங்களுக்கு தெரியணும், ஏற போதா இறங்க போதான்ற ட்ரெண்டு உங்களுக்கு தெரியணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கே எடுக்கணும் எங்கே எக்ஸிட் ஆகணும்னு உங்களுக்கு தெரியணும். இப்போ வந்து இந்த இண்டிகேட்டரில் வந்து இறங்க போதா ஏற போதான்னு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு இடத்துல பட்டு ஏறுது இறங்குது. எனக்கு இந்த இண்டிகேட்டர் புரியல, ஏற போதா இறங்க போதா நல்லா கணிக்க முடியல. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இண்டிகேட்டரை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ மறுபடியும் அகைன் அந்த மூவிங் ஆவரேஜ் டபுள்கே வரேன், எனக்கு மறுபடியும் இதே எடுத்துக்கிறேன். ஸோ இதே நம்ம ட்ரை பண்ணோன்னு இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே ஏற போதா இறங்க போதா எனக்கு தெரியல, ஆனால் இந்த இண்டிகேட்டரு மேலே ரெட் கலர் லைன் பாஸ் ஆகுது. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் தெரியாது, இந்த இடம்லாம் உங்களுக்கு தெரியாது, இதுக்கப்புறம் தான் வரப்போகுது. ஓகேங்களா? இதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியாது.
ஃப்யூச்சரில் இனிமேட்டு தான் தெரியும். நமக்கு தெரிஞ்சது என்ன, இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைனு, இந்த ரெட் கலர் லைன் வந்து கீழ் நோக்கி வருது, ப்ளூ கலர் லைன் வந்து மேல் நோக்கி வந்திருக்கு. அப்போ கீழே இறங்க ஆரம்பிக்குது. இறங்கும் போது என்ன ஆகுது, இந்த இடத்துல ரெட் கலர் லைன் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெட் கலர் லைனு மேல் நோக்கி நகர்ந்து ப்ளூ கலர் லைனை கிராஸ் பண்ணி இப்படி நகருது. ப்ளூ கலர் லைன் கீழ் நோக்கி வந்துடுச்சு. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், ஸோ இந்த இடத்துல வந்து மேல் நோக்கி நகர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறேன். ஒன்ஸ் நான் எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நம்ம கணிச்சது கரெக்டாக இருக்கான்னு. அதை பாருங்கள், மேலே ஏறுது 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 இந்த இடத்துக்கிட்ட வருதுங்க. இங்கே வந்து தான் என்ன ஆகுது, ரெட் கலர் லைனு கீழ் நோக்கி நகருது, ப்ளூ கலர் லைன் மேல் நோக்கி நகருது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு வெளியே வரேன். அப்போது மேல் நோக்கி நகரன்றதுக்கான ஒரு ரீசன் கண்டுபிடிக்கிறேன். அது எந்த இடத்துல மேல் நோக்கி நகரன்ற பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறேன். அது எந்த இடத்துல மறுபடியும் கீழ் நோக்கி போகுதுன்ற பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி எக்ஸிட் ஆகிறேன். அப்போ நம்மளோட ப்ராஃபிட் எது, நம்ம ப்ராஃபிட் எது, நம்மளோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த ஏரியாவில் இருக்கிறது நம்ம ப்ராஃபிட். இங்கே வாங்கினோம், இங்கே விற்றுருக்கோம், இதுதான் நம்ம ப்ராஃபிட். இந்த இண்டிகேட்டரை புரிஞ்சுக்கிட்டதுனால சரி. அப்போ இந்த இண்டிகேட்டர் அப்போ கீழ் நோக்கி நகருது. அப்போ அடுத்தது நான் உடனே எடுத்துடலாமா, அப்போ இங்கே உடனே அடுத்தது உடனே ஜாயிண்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கெல்லாம் தான் நீங்கள் மறுபடியும் பேக் டெஸ்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணோம், இவர் கூட நிறையா பேசணும். ஓகே, அப்போ என்ன பண்ணோம், நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இண்டிகேட்டர் எடுத்துக்கிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த இண்டிகேட்டர் எடுத்துகிட்டு வந்து ஒரு சாரி நான் தப்பாக காட்டிட்டேன், இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் உங்களுக்கு ப்ராஃபிட். ஓகேங்களா, அப்போ நான் என்ன பண்ணணும், டெய்லியும் இந்த 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 இண்டிகேட்டரை வந்து பேக் டெஸ்ட் பண்ணணும். பேக் டெஸ்ட் எப்படி பண்ணணும், இப்போ நான் பண்ண பார்த்தீங்களா, இதான் பேக் டெஸ்ட். அப்போது உங்களுக்கு எப்படி ஒரு இண்டிகேட்டர் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். இந்த 3 பாயிண்ட்டு என்ட்ரி எடுக்கணும், எக்ஸிட் எடுக்கணும், அப் டைரக்ஷனாக டவுன் டைரக்ஷனான்னு புரியணும். இது 3த்தையும் புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு இண்டிகேட்டரை நீங்களே செலக்ட் பண்ணணும். பாருங்கள், எடுத்து பாருங்கள். உங்களுக்கு இண்டிகேட்டரை பார்த்தீங்கனாலே சிம்பிளாக வச்சுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக வச்சுக்கோங்க. இப்போ இது RSI விட ஈஸியாக இருக்குல்ல, பிவட் லெவலோட இது ஈஸியாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகேங்களா, அப்போ இது சிம்பிளாக இருக்குது. ஓகே, அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு வாட்டியும் ஏறுது இறங்குது ஏறுது இறங்குது. பாருங்கள், இது ஏறிட்டாவாக இருக்குது, இல்லை இந்த இடத்துல என்ட்ரி ஒன்ஸ் நம்ம எடுத்துகிறோம், இப்படியே போயிட்டுருக்கு, அப்புறம் திடீர்னு இறங்குது, அப்புறம் இப்படி மேலே போகுது, அப்புறம் திடீர்னு இறங்குது, அப்புறம் இப்படி மேலே போகுது, அப்புறம் திடீர்னு இறங்குது. பார்த்தீங்கன்னா எப்பப்போலாம் வந்து இந்த கேண்டில் வந்து டுவர்ட்ஸ் அந்த ப்ளூ கலர் லைன் கிட்ட வந்து டச் ஆகுதோ அப்போல்லாம் பட்டு பட்டு மேலே போகுது. இதை இன்னும் அடுத்து டீப்பாக பார்க்குறோம், இதுக்குள்ளே என்ன நடக்குது. அப்போ ஏறும் இறங்கும். அந்த ப்ளூ கலர் லைனை எப்பப்போலாம் கீழே உடச்சிட்டு வெளியே போதோ அதுலேருந்து கீழே போக ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். இதை பாருங்கள், இந்த ப்ளூ இவ்வளோ வாட்டி, எத்தனை வாட்டி, இதை பாருங்கள், 1 2 3 இது ஒரு 4 வாட்டி இந்த ப்ளூ கலர் லைனை இதால் தாண்டி வர முடியல. ஓகேங்களா, 5ஆவது தடவை கீழே வந்துருச்சு. என்னாச்சு பார்த்தீங்களா, 6ஆவது வாட்டி ரொம்ப கீழே வந்துருக்கு. மறுபடியும் இங்கே கீழே இறங்குறது, மறுபடியும் இங்கே மேலே வந்து மறுபடியும் இந்த மேலே உடச்சிட்டு வந்தோடனே மேலே வருது. ஸோ இப்படி இது எப்படி பிஹேவ் பண்ணுதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த இண்டிகேட்டரில் வேணால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். சின்னதாக ஒரே இண்டிகேட்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டேங்க. நான் மறுபடியும் சொல்கிறது தான், ஒரு இண்டிகேட்டரை நீங்கள் மறுபடியும் எல்லா ஸ்டாக்லேயும் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன், இந்த மாதிரி செக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் அந்த இண்டிகேட்டர் என்ன சொல்ல வருதுன்றதை புரிஞ்சிக்க முடியும். எல்லா இண்டிகேட்டரும் ஒர்க் ஆகும். ஈவன் பிவட்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் உங்களுக்கு எது எளிமையாக புரியுதோ அதை எடுத்துக்கோங்க தான் சொல்கிறேன். இப்போ எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது பிவட் கூட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. அதனால் நான் இதை சொல்கிறேன், உங்களுக்கு பிவட் தான் ஈஸியாக இருக்குன்னா தாராளமாக யூஸ் பண்ணுங்கள், ஆனால் அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா, அந்த 3 பாயிண்ட்டை விட்டுறாதீங்க. அந்த 3 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த டைரக்ஷனில் போகுது, எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே எக்ஸிட் ஆகணும், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. இப்போ இண்டிகேட்டரை நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், எனக்கு ஈஸியாக புரியுற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு இண்டிகேட்டர் எடுத்துக்கிட்டேன். அதை பேக் டெஸ்ட்டும் பண்ணிட்டேன். என்ன பண்ணோம், பேக் டெஸ்ட்னால் ஒரு 100 ஸ்டாக்கு 200 ஸ்டாக்கு எப்பப்போலாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்குதோ நெட்டை ஆன் பண்ணி ஸ்டாக் உள்ளே போய் அந்த இண்டிகேட்டரை அப்ளை பண்ணி அந்த இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு சின்ன டக்குன்னு சொல்லிடுறேன், இண்டிகேட்டர் எப்படி எடுத்து வரணும்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இண்டிகேட்டர் வந்து
ஒரு சிலர் பிகினராக இருப்பாங்க, ரொம்ப பிகினராக இருப்பாங்க, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் தான். ஸோ இப்போ வந்து சார்ட் உள்ள போகிறீங்க. சார்ட் உள்ள போனீங்கன்னா அதை பாருங்கள், இந்த மாதிரி சிம்பிள் இருக்கும், எல்லா இதுலேயும் இருக்கும், இப்படி போட்டிருக்கும், இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ்லாம் வரும். இதில் எந்த இண்டிகேட்டர் வேணாலும் எடுத்திங்கன்னா ஓப்பன் ஆகும். அதை வந்து பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். நிஃப்டிக்கு பண்ணுங்கள், பேங்க் நிஃப்டிக்கு பண்ணுங்கள், பேங்க் ஸ்டாக்குக்கு பண்ணுங்கள். ஸ்டாக் இருக்குல்ல, ஒரு 10 ஸ்டாக் அதுக்கு பண்ணுங்கள். நிஃப்டியில் இருக்கிற 50 ஸ்டாக்ஸ் பண்ணுங்கள். நிஃப்டி தாண்டி இருக்க வெளியே இருக்கிற சின்ன சின்ன ஸ்டாக்ஸ்க்கு பண்ணுங்கள். பெரிய ஸ்டாக்ஸ் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் டைம்ஸ் ஃப்ரேமில் பண்ணுங்கள். ஓகேங்களா? பண்ணிங்கன்னா அந்த ஒரு இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு இல்லை தப்பாக ஒர்க் ஆகுது, நம்மளால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு நீங்கள் வெளியே வரணும்னு தாராளமாக வெளியே வாங்க, அடுத்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் எதாவது ஒன்றை பிடிச்சிக்கிட்டு நல்லா ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருங்க. இப்படி பண்ணும்போது பேக் டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஸ்டாக் வாங்க போகிறீங்களோ அந்த ஸ்டாக்குக்கு வாங்கிறதுக்கு முன்னாடி அதை ஒரு வாட்டி பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஸ்டெப் முடிஞ்சிச்சு, ஐடென்டிஃபை த இண்டிகேட்டர் முடிஞ்சிச்சு, பேக் டெஸ்ட் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லிட்டேன். அடுத்தது ஸ்டாக்கு. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இன்ஃபோசிஸ் பார்க்குறீங்க. இன்ஃபோசிஸ் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் ஓகே ஆகிடுச்சு. ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்ஃபோசிஸில் போய்ட்டு அந்த ஸ்டாக்கில் இந்த இண்டிகேட்டரை அப்ளை பண்ணி இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். நான் போகும்போது இண்டிகேட்டர் நம்ம என்ன சொன்னோம், நிஃப்டி வந்து கீழே இருக்கும்போது அந்த ஸ்டாக் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும்போது வாங்கணும்னு நான் சொல்கிறேன். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த ஸ்டாக்கே எடுத்துப்போமே. இப்போ வந்து சிப்லான்ற ஒரு ஸ்டாக் நம்ம வாங்க போகிறோம்னு வச்சுப்போம். சிப்லாவோடைய சார்ட் எடுக்கிறோம். சிப்லாவை ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து சிப்லா பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா அப்பில் இருக்குது, மேல் நோக்கி போகுது. அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து அதுக்கு முன்னாடி கீழ் நோக்கி இருந்ததா அப்படின்னு பார்க்கணும். இல்லை, கிட்டத்தட்ட வந்து ஒரு இப்போ டே சார்ட் தான் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட அது பார்த்திங்கன்னா 9ஆம் தேதி, மே 9ஆம் தேதி, கிட்ட மே மாதம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட வந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் மேல் நோக்கியே போயிட்டே இருக்குது. ஓகேங்களா? அப்படி வாங்கியிருந்தால் நடுவில் கொஞ்சம் இறங்கியிருக்கு. எங்கே இறங்கியிருக்கு பார்த்தா ஜூலை மாதம் கொஞ்சம் இறங்கி மறுபடியும் அது ஏறி இருக்குது. அப்போது நம்ம எப்போ வாங்கியிருக்கணும், மே மாதமே வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அதுக்கு முன்னாடி பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஏறிட்டே தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தா அதுக்கு முன்னாடி ஏறிட்டே தான் இருக்குது. எப்போ தாண்டா இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் எங்கே தாண்டா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டே வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஏறி இறங்குறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை இந்த இடத்துல வாங்கியிருந்துக்கலாம் மேபி நீங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இவ்வளோ ஹையிலேருந்து கீழ் நோக்கி வந்து அப்புறமா வந்து மேல் நோக்கி போயிருக்கு. அப்புறம் மறுபடியும் இங்கே ஒரு டவுன் வந்திருக்கு, புரியுதுங்களா? அப்புறம் மறுபடியும் மேலே போயிருக்கு. ஸோ இது மேலே போயிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆல் டைம் ஹையில் இருக்கா, அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் சொல்லியிருந்தேன், ஆல் டைம் ஹையில் இருக்கா, கீழே இருக்கா, இல்லை நடுவில் இருக்கான்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அப்படி பார்க்கும்போது கீழே இருக்கும்போது பட்சத்தில், பிஇயும் கீழே இருக்கிற பட்சத்தில், இந்த ஸ்டாக் இன்னும் கொஞ்சம் நாளில் எதாவது கரெக்ஷன் வரும்ன்ற பட்சத்தில் உங்களுக்கு தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த ரெட் கலர் லைனும் ப்ளூ கலர் லைனும் எட்ட இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ப்ளூ கலர் லைன் வந்து மேலே வந்து கொஞ்சம் டவுன் ஆனதுக்கப்புறம் வாங்குவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க. இல்லை இதுக்கு நேராக வரும்போதோ இல்லை இதுக்கு பாதியில் வரும்போதோ ஏதோ வாங்குவோம் அப்படின்னு ஒரு டெக்னிக்கலாக நீங்கள் எடுக்கிறீங்க ஒரு முடிவுனா அந்த இடத்துல வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வாங்கலாம். இப்போ மேல் நோக்கி போயிட்டுருக்கு, இது மேல் நோக்கி போயிட்டு இந்த ரெட் கலர் கீழே வந்ததுக்கப்புறம் டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிக்கும். அந்த டவுன் ட்ரெண்ட் முடிய பட்சத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் ரெட் கலர் கீழே வந்து மறுபடியும் மேலே போகுது. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ட்ரி எடுத்துக்கலாம். அது ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும், லாங் டேர்முக்காக இருக்கட்டும், அது டைம் ஃப்ரேமை வச்சு முடிவு பண்ணுறது அது அடுத்த விஷயம். அதை நான் என்னென்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் என்ட்ரி பாயிண்ட்டை நீங்கள் உங்கள் ஸ்டாக்குக்கு முடிவு பண்ணணும். அப்போ ஸ்டாக்கில் நீங்கள் வாங்க போகிறன்ற ஸ்டாக்கில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டாக் டீட்டெயில் இதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போ டைம் ஃப்ரேம். ஸோ டைம் ஃப்ரேம் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் என்ன குழப்பிக்கிறாங்கன்னா, லாங் டேர்ம்னால் வாங்கி ஒரு 2 வருஷம் ஹோல்டு பண்ணி அதில் ஒரு 100% ப்ராஃபிட் வந்தோடனே புக் பண்ணிட்டு வெளியே வந்துடணும், அதில் போட்ட காசு அப்படியே இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒரு 2 வருஷம் நான் வச்சுருந்து போகணும். அது பேர் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு நல்ல வார்த்தை இங்கிலீஷில் வரும், அது பொசிஷனல் ட்ரேடிங்கு, இன்னொன்று வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரேடர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ டைம் ஃப்ரேம் வந்து மந்த்லியில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நீங்கள் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமில் கீழே கிடைக்கும்போது வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது.
ஓகேங்களா? ஸோ டைம் ஃப்ரேம் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இதுதான். ஸோ ஸ்விங் ட்ரேடர்ஸ் யாராக இருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்து 2 வீக்ஸு 1 வீக்ஸு இதை பற்றிலாம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். 2 வீக்ஸ் 1 வீக்கு டைம் ஃப்ரேம்லேயோ இல்லைனா வந்து டே டைம் ஃப்ரேம்லேயோ வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த டைம் ஃப்ரேம் மாற்றுறது உங்களுக்கே தெரியும். பிகினர்ஸ் யாராவது பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கோசம் சொல்கிறேன், கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, வீடியோ லென்த்தாக இருக்குன்னு. சார்ட்டில் போனீங்கன்னா இதை பாருங்கள். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் மந்த்லி இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. வீக்லி, டே இவங்க வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க. ஆர்எல்ஸ் லாங் டேர்ம்லேயும் இதில் எடுக்கலாம், தப்பு கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹவர்ஸ் 1 ஹவர்ஸில் இந்த 30 மினிட்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்ட்ராடேக்கு, அப்புறம் வந்து ரொம்ப ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ லாங் டேர்ம் ட்ரேடர்ஸ் மந்த்லியை பார்த்து பொசிஷன் எடுத்துக்கோங்க. ஸோ டைமை பற்றியும் நாம் இதில் சொல்லியாச்சு. ஒரு நிமிஷங்க. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா டைம் பற்றி சொல்லியாச்சு. ட்ரையல் ட்ரேட் அப்படின்றது நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு முன்னாடி, சப்போஸ் நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் நீங்கள் இது வந்து வேறு வழி இல்லை, 1 வருஷம் 2 வருஷம் வச்சுருந்து தான் பார்க்கணும் நம்ம எடுத்த பொசிஷன்லேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பட் ஒரு ஸ்விங் ட்ரேடிங், சின்னதாக ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஒரு 1 டேயில் எடுத்து கீழே வாங்கி இல்லை ஒரு கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுத்து மேலே அதேமாதிரி நம்ம சொன்ன மாதிரி இப்போ இந்த லைன் போயிட்டு இந்த இடத்துல கனெக்ட் ஆகும்போது இங்கே வாங்கிட்டு இங்கே எக்ஸிட் ஆகி ஒரு 1 டே டைம் ஃப்ரேமில் வச்சு வாங்கிட்டு அது நடக்குதா, ப்ராஃபிட் அதுமாரி உங்களால் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாங் டேர்மில் அதை இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. ஓகேங்களா? ஸோ அது ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ஷார்ட் டேர்ம்லேயே அது ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிட்டா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். அதுக்கப்புறம் அது லாங் டேர்மில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் ஃபெயிலியர் ஆகும்போது எந்த இடத்துல ஃபெயிலியர் ஆச்சு, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு அகைன் நீங்கள் ஸ்டெப் நம்பர் 2க்கு வரணும், பேக் டெஸ்ட்டுக்கு வரணும். பேக் டெஸ்ட்டுக்கு போயிட்டு இன்னும் நிறையா நீங்கள் ஃபெயிலியர் ஆகிறீங்கன்னா அவர் கூட உங்களுக்கு பேச தெரியலன்னு அர்த்தம். அந்த இண்டிகேட்டர் கூட உங்களால் புரிஞ்சிக்க முடியலன்னு அர்த்தம். அதை இன்னும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது, உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலன்னா ஜஸ்ட்டு விட்டுட்டு அடுத்த இண்டிகேட்டர் போயிடுங்க. ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ நான் ஃபெயிலியர்னு சொல்கிறது ரொம்ப அந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் சொல்கிறேன் இல்லையா, ஒரு நாள் 2 நாள் வச்சுருந்து பாருங்கள், இல்லை ஒரு 1 வீக்கு இதுலையோ இல்லை ஒரு 1 டே கேண்டிலையோ எடுத்து பார்த்துட்டு நீங்கள் அதில் ஓகே ஆனதுக்கப்புறம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுங்க. ஸோ டைம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ 1 மந்த் எடுத்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்விங் எவ்வளோ நாளில் முடிஞ்சிருக்கு, இது எப்போ முடியுது அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது நீங்கள் மந்த்லியில் வச்சு வாங்குறீங்கன்னு வச்சுப்போம் ஒரு சார்ட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இது வந்து டே கேண்டில் இருக்குது. ஓகேங்களா? ஒரு நல்ல ஸ்விங்க்கான டைம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், 13ஆம் தேதி ஆரம்பித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஒரு சின்ன ஸ்விங் கிடைக்குது. அப்போ நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 நாளில் ஒரு ரிசல்ட் தெரியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் மந்த்லியில் எடுக்கிறீங்கன்னா ஒரு மந்த்லியில் எடுக்கிறீங்கன்னா அதை பாருங்கள், மந்த்லியில் நீங்கள் அக்டோபர் 2020 அக்டோபர் 1 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? 20 எங்கே இருக்குது, 20ல் என்ட்ரி எடுத்தது 24 வரைக்குமே அப்பில் தான் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 வருஷமாக அப் ட்ரெண்ட்லேயே தான் இருக்குது. நடுவில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் இறங்கியிருக்கு. இந்த ஒரு இடத்துல மட்டும் இறங்கியிருக்கு, ஏப்ரல் மாதம் மட்டும் இறங்கியிருக்கு 2023. ஓகேங்களா? அது மேபி அந்த ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. ஓகே, ஸோ இதுதான். இப்போது இந்த டைம் ஃப்ரேம் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகுமா எப்பயுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பாஸ்ட்டில் இருந்து ஒரு டேட்டா, ஓகே ஒரு வாட்டி நம்ம நல்ல இடத்துல என்ட்ரி எடுத்தால் ஒரு 2-3 வருஷம் வரைக்கும் இது போகும். அப்போ மினிமம் இப்போ இதில் 4 வருஷம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு வருஷமாக போக வாய்ப்பு இருக்குது. அது அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து இருந்தாலும் ஒரு நல்ல கம்பெனின்றது ரெகுலராக அப் ட்ரெண்ட்லேயே இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ மந்த்லியில் பார்க்கும்போது பாருங்கள், சிப்லான்றது ஒரு கம்பெனி, இதை நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியும் பார்த்துருப்போம். இது பாருங்கள் அப் ட்ரெண்ட்லேயே தான் இருக்குது. நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொன்று டைம் ஃப்ரேம் அதிகமாக உங்களுக்கு வாலட்டிலிட்டி கம்மியாகும். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ வீக்லியில் வைக்கிறேன், வீக்லியில் கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி இருக்குது. நான் டே டைமில் வைக்கிறேன், டே டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதையே வந்து நான் வந்து 1 ஹவரில் வச்சேன்னா எனக்கு இன்னுமே வந்து நிறையா ஒரு வாலட்டிலிட்டி இருக்கும். பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே வந்து நமக்கு ரொம்ப நிறையா வாலட்டிலிட்டி இருக்கும். ஓகேங்களா? இதே நான் வந்து 1 மினிட் கேண்டில் வச்சுன்னா ரொம்ப மோசமாக இருக்கும், வாலட்டிலிட்டி தாறுமாறாக இருக்கும், இறங்குறது ஏறதெல்லாம் தெரியும் நமக்கு.
ஸோ அப்போ வந்து ரொம்ப பயமாக இருக்கும், இறங்குது ஏறுது அப்படின்ட்டு. அது டீசெண்டாக நம்ம என்ன பண்ணணும், மந்த்லியில் வச்சு வாங்கிட்டு கீழே இருக்கிறதுல வச்சு வாங்கிட்டு நம்ம மட்டும் போயிட்டே இருக்கணும், எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. ஓகேங்களா? ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் இந்த இண்டிகேட்டரை வச்சு இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்லாமல் நீங்கள் எப்படி அதை புரிஞ்சிக்கணும் அப்படின்றது சொல்கிறதுக்கேன். அகைன் நான் ஃபஸ்ட்டு சொன்னதான் சொல்கிறேன், மீன் பிடிக்க தான் நான் கற்றுக் கொடுத்துருக்கேன், மீன் நீங்கள் தான் பிடிக்கணும். இதில் எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் ரெடி, ஹெல்ப் பண்ண ரெடி. ஸோ அகைன் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக நம்ம குரூப்பில் நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க. ஸோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பும் நான் பண்ணுறேன். அவங்களுடைய எக்ஸ்போர்ட்ஸ் சீனியர்ஸோடைய கைட்லைன்ஸும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் சீனியர் நம்ம குரூப்பில் இருக்கவங்க ஜூனியர்ஸ் ஏதாவது டவுட்ஸ் கேட்டால் கண்டிப்பாக கேளுங்க. நம்ம குரூப்லாம் கேட்க வாய்ப்பு இல்லை. ஒரு 100 பேர் இருக்காங்க, எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல, சும்மா மிச்சம் தின்னுட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயங்களும் வந்து பெருசாக ஷேர் பண்ணிக்கிறத ஒரு 10 பேர் மட்டும் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. அவங்க மட்டும் தான் நல்லா பண்ணிட்டும் இருக்காங்க. ஸோ கூடிய இதுக்கெல்லாம் நம்ம குரூப்லேயும் நிறைய பேர் நல்லா ஆக்டிவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறதுலாம் கண்டிப்பாக வரும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் எஃபர்ட் போட்டு உங்களுக்கு இவ்வளோ விஷயங்களை நான் ஷேர் பண்ணது எல்லாமே அந்த ஒரு லைக் கோசம் தான், உங்களோட ஒரு ஷேர் கோசம் தான். ஓகேங்களா? ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா அகைன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.